அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழ் ஈக்விட்டி லேப் சேனல். வோடஃபோன் ஐடியா இதை தான் இன்றைக்கி நம்ம டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ண போகிறோம். இந்த ஸ்டாக்கை பற்றி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸ்டாக் அடிபாதாளத்துக்கு வந்திருக்குது. இப்போ வோடஃபோனை பற்றி சில நல்ல நியூஸ் வர்றதுனால இதுக்கப்புறம் மார்க்கெட் ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்கா, மல்டி பேக்கர் ஸ்டாக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஸ்டாக்கு சார்ட்டை ஓப்பன் பண்ணியாச்சு. எப்போயுமே சார்ட்டை ஓப்பன் பண்ணால் என்ன சொல்லியிருக்குன்னா, ஜூம் அவுட் பண்ணி பார்க்கணும். அப்போ தான் மார்க்கெட்டோட ஓவரால் ஸ்ட்ரக்சர் என்னன்னு தெரியும். ஏறிக்கிட்டு இருக்கா இறங்கிட்டு இருக்கா ஒரு ஸ்ட்ரக்சர் நமக்கு புரிய ஆரம்பிக்கும். இப்போதைக்கு இந்த ஸ்டாக்கு சைட்வேஸில் இருக்குது. இதை பிரேக் அவுட் பண்ணி மேலே ஏறிச்சுன்னா ஃப்யூச்சரில் கண்டிப்பாக மேலே ஏறுறதுக்கான அறிகுறி இருக்குது. இன்னும் 1 வருஷம் இல்லை 2 வருஷத்தில் மல்டி பேக்கர் ஸ்டாக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த லெவல்ஸ் எல்லாம் பிரேக் அவுட் பண்ணணும். ஃபஸ்ட்டு லெவல் இப்போ மார்க்கெட் சைட்வேஸில் இருக்குது. இதை பிரேக் அவுட் பண்ணி மேலே ஒரு ஸ்விங் போடணும். இப்போ இருக்க லெவலில் பிரேக் பண்ணி ஒரு 19 ரூபா இல்லை 20 ரூபா வந்துருச்சுன்னா அது ஃபஸ்ட் லெவல். அதை தாண்டி அதையும் பிரேக் அவுட் பண்ணி மேலே ஏறிச்சுன்னா கண்டிப்பாக மல்டி பேக்கருக்கான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்குது. இப்போ ஸ்டாக் ஓவராலாக என்னென்ன ட்ரெண்டில் இருக்குது, என்னென்ன டெக்னிக்கல்ஸ் போட்டிருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ சப்போர்ட் ஒன்று வரைஞ்சிருக்கேன். இந்த சப்போர்ட்டில் ட்ராவல் ஆகிருக்கு மேலே. அந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணி கீழே வந்தும் அகெயின் பாருங்கள் மேலே போய் அந்த ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் டச் பண்ணிட்டு திருப்பி கீழே வந்துருக்குது. இது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட். இப்போ பண்ணுறது எல்லாமே மந்த்லி சார்ட்டுங்க. மந்த்லி சார்ட்டை வச்சு தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அடுத்து ஒரு சப்போர்ட் ஒன்று வரைகிறேன். அடுத்தது கீழே ஒரு சப்போர்ட் வரைகிறேன். எதுக்கு மந்த்லி சார்ட்டில் போய் பழசெல்லாம் ட்ரா பண்ணி பார்த்துருக்கேன்னு பார்க்குறீங்களா? அப்போ தான் நமக்கு இந்த ஸ்டாக்கை பற்றி ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். இதெல்லாம் சப்போர்ட் அண்ட் டிஸ்டன்ஸில் ஒர்க் ஆகுதா, டெக்னிக்கல்ஸில் எந்த பேட்டர்னில் எந்த கேண்டல்ஸ்டிக்கில் எப்படி ஒர்க் ஆகுது நம்ம ஒரு ஐடென்டிஃபை ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியும். இப்போ பண்ணிகிட்டு இருக்கிற சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி வரைகிறதுன்னு தெரியலனா நான் மேலே ஒரு வீடியோ லிங்க் கொடுக்குறேன். அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எப்படி ட்ரா பண்ணுறது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் ட்ரைனிங் பண்ணுங்கள். சார்ட்ஸ்லாம் எடுத்து நீங்கள் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரா பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு வரைஞ்ச சப்போர்ட் லைனை பேஸ் பண்ணி ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் கிரியேட் ஆகிருக்கு பாருங்கள். ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் கிரியேட் இருக்குது. இந்த பக்கம் லெஃப்ட்டு, அந்த பக்கம் ரைட் ஷோல்டர், நடுவில் இருக்கிறது ஹெட்டு. டெக்னிக்கல்ஸில் ஆல்ரெடி ஹெட் அண்ட் ஷோல்டர் போட்டிருக்குங்களா, இதை பொறுத்து கீழே எவ்வளோ தூரம் டார்கெட் போகும், கீழே எவ்வளோ தூரம் போகுங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். அடுத்து அதில் இன்னொரு பேட்டர்ன் ஒன்று கிரியேட் ஆகிருக்கு பாருங்கள். அதாவது ட்ரையாங்கிள் பேட்டர்ன். எதை பார்க்கணும்னா இங்கே பாருங்கள், இந்த இதை பாருங்கள். ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்திருக்கு பாருங்கள். கீழே இருக்க லைனை விட்ருங்க. டிசெண்டிங் ட்ரையாங்கிள் பார்த்தீங்களா, இந்த மாதிரி வந்திருக்குங்களா பேட்டர்ன். இந்த மாதிரி பேட்டர்னில் என்ன ஆகும்னா ப்ரைஸ் இப்படி ட்ராவல் பண்ணி கடைசியில் கீழே இருக்க உடச்சிட்டு கீழே தான் போகும். அதே மாதிரி தான் போயிருக்குது. இப்போ இந்த பேட்டர்ன்லாம் தெரிஞ்சுன்னா நம்ம நியூஸ் முதற்கொண்டு எதையும் பார்க்க தேவையில்ல. இந்த பேட்டர்னை வச்சு ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இதுக்கப்புறம் கீழே தான் போகுது, ஏதோ ஒரு பேட் நியூஸ் வரப்போகுதுன்னு. டெக்னிக்கல்ஸ் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டா சார்ட்டே உங்கள் கையில், அதாவது ஒரு ஸ்டாக்கு மார்க்கெட் எல்லாமே உங்கள் கையில் தான். ஐடென்டிஃபை பண்ணிடலாம் நீங்கள் அடுத்த மூமெண்ட் எப்படி இருக்க போகுதுன்னு. இப்போ அந்த டிசெண்டிங் ட்ரையெல்லாம் உடச்சி கீழே வந்துருச்சு. அடுத்தது கரண்ட்டாக மார்க்கெட் என்ன நிலமையில் இருக்குது. இது வரைக்கும் பழசை பார்த்தோம் எப்படி ட்ராவல் ஆகிருக்குன்னு. இப்போ மார்க்கெட் என்ன நிலமையில் இருக்குது, சைட்வேஸில் இருக்குங்க. சைட்வேஸ்லேருந்து அடுத்து மேலே ஏறுமா கீழே இறங்குமா, அதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. சின்னதாக ஒரு ரிமெம்பர் ஒன்று பண்ணிக்கலாம். அப் ட்ரெண்ட்னா எப்படி இருக்கும், டவுன் ட்ரெண்ட்னா எப்படி இருக்கும். இப்படி மேலே ஏறிச்சுன்னா அப் ட்ரெண்டுங்க. அதாவது ஹையர் ஹைஸ் ஹையர் லோஸ். அப் ட்ரெண்டில் வரக்கூடிய ஹையும் லோவும் அடுத்தடுத்து மேலேயே அமைஞ்சிருக்கணும், கீழே வரக்கூடாது. அடுத்தது டவுன் ட்ரெண்டில் இறங்குறப்ப வரக்கூடிய ஹையும் லோவும் கீழே தான் அமைஞ்சிருக்கணும், மேலே வரக்கூடாது. அடுத்தடுத்து கீழே அமைஞ்சிருக்கணும். லோயர் ஹைஸ் லோயர் லோஸ். இப்போ இந்த ஸ்டாக்கில் நம்ம எதிர்பார்க்கறது அப் ட்ரெண்டு. இப்போ சின்ன சைட்வேஸை விட்டு லைட்டாக பிரேக் அவுட் ஆன மாதிரி தான் இருக்குது. ஆனால் நம்ப முடியாது, இது பெரிய சைட்வேஸாக கூட மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் எந்தெந்த லெவலில் பிரேக் அவுட் பண்ணால் எப்படி மாறுங்கிறத இப்போ கிளியராக பார்த்துடலாம். மேலே ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஆல்ரெடி மல்டி பேக்கர் ஆன ஸ்டாக்கை பார்த்துட்டு இதோ பாரு மல்டி பேக்கர் ஸ்டாக்குன்னு சொல்கிறது பெருசாக இல்லை, அடிமட்ட ரேஞ்சிலே ஒரு ஸ்டாக்கை பார்த்து அனலைஸ் பண்ணி
அதில் ரிஸ்க் எடுத்து அமௌண்ட்டை போட்டு அது மல்டிபேக்கர் ஆகி நீங்கள் ப்ராஃபிட்டை வெளியே எடுத்த பின்னாடி இதோ போடுற மல்டிபேக்கர் ஸ்டாக்னு சொல்கிறது பெருசாக. மல்டிபேக்கர் ஸ்டாக்கில் அதிக ரிஸ்க்கு அதிக லாபம் ரெண்டுமே இருக்குது. அதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும். பார்த்தீங்களா, இந்த ஸ்டாக் வந்து இப்படி அப் ட்ரெண்டில் ஏறணும். அப்போ தான் அப் ட்ரெண்டுக்கு போதுன்னு அர்த்தம். ஹையர் ஹைஸ் ஹையர் லோஸ், அடுத்தடுத்து வரக்கூடிய ஹையும் லோவும் மேலே தான் இருக்கணும், ஹையில் தான் இருக்கணும். இதுதான் அப் ட்ரெண்ட். சிலருக்கு வந்து இது தெரிஞ்சிருக்கும், சிலருக்கு மார்க்கெட்டுக்கு புதுசாக இருக்கவங்களுக்கு இது வந்து சரியாக தெரியாது. தெரிஞ்சிருந்தாலும் சிலருக்கு மறந்துருக்கலாம். ஞாபகப்படுத்திக்கிறேன். இந்த ஸ்டாக் சைடுவே பிரேக் அவுட் பண்ணிருச்சு. ஆனால் பிரேக் அவுட் பண்ணி இன்னும் மேலே ஏறலை. பிரேக் அவுட் பண்ணி இருக்குது, ஒரு கன்ஃபியூஷனான ஸ்டேஜ்லேயே இருக்குது. இப்படி மேலே ஏறிடுச்சுன்னா ஒரு க்ரீன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகிரும். அப் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கான அறிகுறி. அடுத்து மார்க்கெட் அப் ட்ரெண்டில் போக போக இந்த ஸ்டாக் வந்து இந்த மாதிரி அப் ட்ரெண்டில் ஹையர் ஹைஸ் ஹையர் லோஸ் கிரியேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். அப் ட்ரெண்ட் வரப்போகுதுன்னு எந்த இடத்துல நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும், டெக்னிக்கலாக எந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணுற ஹையர் ஹைஸு ஹையர் லோஸ் அந்த இடம் தாங்க. இந்த ஸ்டாக்கை பொறுத்தளவுக்கு இந்த இடம் தான், இந்த ஏரியாவில் தான் நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும் அப் ட்ரெண்டில் போகுதுன்னு. இந்த லெவல்ஸை நாங்கள் சொல்ல போகிற லெவல்ஸை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா மேலே அப் ட்ரெண்டு போகும். இது பார்க்க உங்களுக்கு தெரியாது, இருங்க நான் வீக்லி சார்ட்டுக்கு மாத்திரேன், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள் எவ்வளோ தூரம் இறங்கி எப்படி ஏறி இருக்குன்னு பாருங்கள். மந்த்லி சார்ட்டில் ஒரே ஒரு ரெட் கண்டில்னால உங்களுக்கு சரியாக தெரியல. இப்போ கிளியராக தெரியுதுங்களா. ஆல்ரெடி சைடு வைஸை பிரேக் பண்ணி மேலே ஏறிட்டு திருப்பி அடுத்த இது மூமெண்ட் மேலே ஏறுறதா ரெடியாக இருக்குது. டெக்னிக்கல்ஸ் தெரிஞ்சவங்க எப்பயுமே இந்த இடத்துக்காண்டி தான் வெயிட் பண்ணுவாங்க. ஃபுல் ப்ராஃபிட்டிங் எடுக்கலாம் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணோம்னா. இப்போ வந்து எந்த இடத்துல என்ட்ரி ஆகணும், எந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் போடணுங்கிறத நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இதில் பிரேக் அவுட் நடந்திருக்குது, கன்ஃபர்மேஷன் வந்திருக்குது, ஆனால் இன்னும் கிளியராக கன்ஃபர்மேஷன் கொடுக்கல. அதையும் பிரேக் அவுட் ஆகி போகணும். ஆனால் பிரேக் அவுட் பண்ணுற நேரத்தில் ஒரு ரெட் கலர் கேண்டில் லாஸ்ட்டாக வந்திருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு ஹையஸ்ட் லோ இருக்குங்களா, ஹையஸ்ட் ஹை போட்டு அடுத்த ஹையஸ்ட் லோ வந்து அடுத்ததான் மேலே போகும். இந்த ஹையஸ்ட் லோவை வந்து நம்ம ஸ்டாப் லாஸாக கொடுத்துக்கலாம். மேஜர் ஸ்டாப் லாஸ் 7 rupeesல இருக்குது. நிறைய பேர் என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா, எனக்கு ட்ரெண்டு கன்ஃபார்ம் ஆகட்டும் அப்புறம் தான் நான் என்ட்ரி ஆவேன் அப்படிங்கிறவ மேலே இருக்க லெவலில் பிரேக் பண்ணணும். 13.50 இதை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா மேலே என்ட்ரி ஆகலாம். இவங்க வந்து லோ ரிஸ்க் உள்ளவங்க. இதுக்கான ஸ்டாப் லாஸ் இது தாங்க, 7.50 தாங்க ஸ்டாப் லாஸ். இவங்க வந்து ட்ரெண்டு கன்ஃபார்ம் ஆகட்டும், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் பின்னாடி என்ட்ரி ஆகிக்கிறேங்கிறவங்க இந்த லெவலில் மெயின்டைன் பண்ணுங்கள். ஒரு சிலர் இருப்பாங்க, டெக்னிக்கலாக இருக்கவங்க, ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க இருப்பாங்க. அவங்க வந்து ஹை ரிஸ்க் எடுக்கிற விரும்புகிறவங்க. நான் இப்போ ரவுண்டு போடுறேன் பார்த்தீங்களா, அந்த இடத்துல எங்கேயாவது இடத்துல ஒரு க்ரீன் கலர் கேண்டில் வந்தாலோ இல்லை ஏதோ ஒரு கேண்டில் வந்தாலோ ரிஸ்க் எடுத்து என்ட்ரி ஆவாங்க. மேலே வந்து ட்ரெண்டு மேலே பிரேக் அவுட் ஆக வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டாங்க. இந்த இடத்துல இந்த ரவுண்டு போடுற இடத்துல எங்கே வேணாலும் என்ட்ரி ஆகலாம். இவங்க வந்து ஹை ரிஸ்க் எடுக்கிறவங்க. எப்போயுமே ஹை ரிஸ்க் தான் ஹை ரிவார்டை கொடுக்கும், லோ ரிஸ்க் லோ ரிவார்டை தான் கொடுக்கும். இந்த ஹை ரிஸ்க் எடுக்கிறவங்களுக்கான ஸ்டாப் லாஸ் 7. இந்த ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சுன்னா வெளியே வந்துடுவாங்க. அதுக்கு மேலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டாங்க, எல்லாத்தையும் வெளியே எடுத்துகிட்டு வெளியே வந்துடுவாங்க. 7 rupees வந்தால் ஸ்டாப் லாஸுங்க. இப்போ நம்ம இதில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிற டெக்னிக்ஸை யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது ட்ரெண்டை பேஸ் பண்ணி அப் ட்ரெண்டில் மேலே போகிறப்ப சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை யூஸ் பண்ணி என்ட்ரி எக்ஸிட் ஸ்டாப் லாஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம். இந்த ஸ்டாக் அப் ட்ரெண்டில் போச்சுன்னா இதோட தற்போதைய டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 18 ரூபாலேருந்து 19 ரூபா வரைக்கும் இதுதான் டார்கெட் லெவல். அந்த 18 ரூபா 19 ரூபா லெவலில் வந்து ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன், அதாவது ஹையர் ஹைஸ் அண்ட் ஹையர் லோஸ் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு திருப்பியும் கொஞ்ச நாள் கழித்து திருப்பியும் அகைன் அப் ட்ரெண்டில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு ஹையர் ஹை ஃபஸ்ட்டு ஹையர் லோவை பிரேக் பண்ணி மேலே போகிற பட்சத்தில் 1 year 2 yearல ஒரு மல்டி பேக்கர் ஸ்டாக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குங்க. இதில் ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுன்னா வெளியே வந்துருங்க. எல்லாத்தையும் எடுத்துகிட்டு உள்ளேயே உட்காந்துருக்காதீங்க. ஸ்டாப் லாஸை மாற்றி போடுற நிலமா வச்சுக்காதீங்க. ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுன்னா வெளியே வந்துருங்க. இதில் ஃபஸ்ட்டு ஹையர் ஹை ஹையர் லோவை தாண்டிடுச்சுன்னா செகண்ட் ஹையர் ஹை ஹையர் லோ கிரியேட் பண்ணும். அந்த செகண்டும் தாண்டிச்சுன்னு வச்சுக்காங்களேன், எந்த இடத்துல நம்ம ஸ்டாப் லாஸ் போடணும், ப்ரீவியஸாக முன்னாடி இருந்த ஹையர் லோ இருக்குது பார்த்தீங்களா, ஹையஸ்ட் லோ, அதில் தான் ஸ்டாப் லாஸ் போடணும். இப்போ நம்ம பார்த்த டெக்னிக்ஸ் வந்து எல்லா இதுலேயுமே செட் ஆகும், எல்லா ஸ்டாக்லேயும் செட் ஆகும், கமாடிட்டி ஃபியூச்சர்ஸ் எல்லாத்துலேயும் செட் ஆகுங்க. இப்படி டெக்னிக்கல்ஸை லேர்ன் பண்ணுங்கள். வர நாட்களில் டெக்னிக்கல்ஸ் வீடியோஸ், நான் கிளாஸ் சம்மந்தமான வீடியோஸ்லாம் போடுறேன். நான் டெக்னிக்கல்ஸை லேர்ன் பண்ணிங்கன்னா யாருக்கிட்டையும் வந்து இந்த ஸ்டாக் எந்த லெவல் போகும், இந்த ஸ்டாக் எந்த லெவல் போகணும்னு அவங்கள தொந்தரவு பண்ணிகிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, தொங்கிட்டு இருக்க வேண்டிய அவசியமும் கிடையாது.
ஸ்டாக் மார்க்கெட்டில் அடுத்தவங்களை டிபெண்ட் பண்ணி இருந்தீங்கன்னா அது எவ்வளோ போகும், இது எவ்வளோ போகும், இது ஸ்டாப் லாஸ் எவ்வளோன்னு ஒவ்வொருத்தங்களாம் கேட்டுக்கிருந்தீங்கன்னா நீங்கள் லாங் ரனில் போக முடியாது. இப்போயே லேர்ன் பண்ணிக்காங்க. அடுத்தவங்க சொல்கிறதுலேருந்து டெக்னிக்கல்ஸ்லாம் லேர்ன் பண்ணிக்காங்க. அப்போ தான் உங்களுக்கு லாங் ரன் கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட் நினச்சி நிற்க முடியும். ஒரு ஸ்டெபிளான ஒரு இன்கம் பார்க்க முடியும். நீங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறந்துடாமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லை ப்ரெஸ் பண்ணி ஆல் ப்ரெஸ் பண்ணிக்காங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஆல். வணக்கம்.